இந்த நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, இந்த ஒரு ஆவி வந்து கோயிலில் இருக்கிறது சாமி இல்லை, அது ஒரு ஆவி. அந்த ஆவி வந்து பைக்குள்ளே எப்படி போணுச்சு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. சரியா? அந்த ஆவி என்ன அப்படின்னா, அதாவது ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள சோத்பூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் ஓம்பண்ணா அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது. அந்த ஓம்பண்ணா கோயிலை பற்றி தான் இப்போ இந்த ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஓம்பண்ணா யார் அப்படின்னா, அந்த கிராமத்தில் உள்ள ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் தான். தலைவரோட பேர் வந்து ஜாக் சிங் ரத்தோர் அப்படிங்கிற பேர். சரியா? ஜாப் சிங் ரத்தோர். இந்த ஜாப் சிங் ரத்தோருக்கு வந்து ஒரு சின்ன மகன் பிறகுறாரு. அவர் பேர் தான் வந்து யாருன்னா அப்படின்னா ஓம் சிங் ரத்தோர் அப்படிங்கிறது. இந்த ஓம் சிங் ரத்தோர் வந்து எப்படின்னா, அந்த ஊரில் எல்லாருக்கிட்டையும் அன்பாக சகலமாக மரியாதையோட வேற்றுத்தாழ்வு இல்லாமல் பழகக்கூடிய ஒரு நல்ல கேரக்டர். சரியா? அப்புறம் அந்த ஊரே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஓம் சிங் ரத்தோர் அப்படிங்கிறவருக்கு ஒரு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அந்த திருமணத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஊரே ரொம்ப என்ஜாய் பண்ணுது. இவங்க ஓம் சிங் ரத்தோரோட ஃபேமிலி வந்து அந்த ஊருக்கு எல்லாருக்குமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விருந்து வைக்கிறாங்க. இப்படி ஏகத்தரப்படலாம் அந்த திருமணம் நடந்துக்கிட்டு இருக்குது. சரியா? அப்படி இருக்கும்போது கரெக்டாக அவருக்கு வந்து 24 வயசு இருக்குது. அவங்களுடைய மனைவி வந்து 8 மாத கர்ப்பமாக இருக்காங்க. அப்படி 8 மாத கர்ப்பமாக இருக்கும்போது இந்த ஓம் சிங் ரத்தோர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஊருக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு பைக்கில் போய்கிட்டு இருக்காரு. ராயல் என்ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு புல்லட் வண்டியில். அவர் வந்து மது அருந்துகிற பழக்கம் அவருக்கு இருந்திருக்கு. அதாவது எவ்வளோ பெரிய ஊருக்கு நல்லவராக இருந்தாலும், ஒரு எப்படிப்பட்டவராக இருந்தாலும் ஒரு சின்ன கெட்ட பழக்கம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இந்த ஓம் சிங் ரத்தோருக்கு மது அருந்துகிற பழக்கம் இருந்திருக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, புல்லட்டில் வண்டியில் மது அருந்திட்டு வேகமாக போய்கிட்டு இருந்திருக்காரு. நான் சொல்கிறது 1964 நடந்தது. கிட்டத்தட்ட 50 வருடங்கள் கடந்து இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு இல்லையா. அப்போ வண்டியில் வேகமாக போய்கிட்டு இருக்கும்போது இது வந்து இப்போவே ஒரு சில ரோடு எல்லாம் வந்து பள்ளமும் குழியும் மேடாக இருக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அப்போ எப்படி இருந்திருக்கு ரோடு. அப்போது ஒரு பள்ளத்தில் விழுந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த வண்டியை கொண்டு போய் ஒரு கருவேல மரத்தில் மோதிடுறாரு. மோதின அந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா, ஆக்சிடெண்ட் நடந்து ஸ்பாட்லேயே அவர் இறந்துடுறாரு. இறந்த உடனே அப்போது இது இந்த சம்பவம் வந்து நைட்டு நடக்குது. நைட்டு நடந்து காலையில் என்ன பண்ணுறாங்க, மக்கள் நடமாட்டம் வந்த ஒருபாடு அப்போ அந்த வழியாக போய்கிட்டு இருந்தவங்க என்னை யாரா இறந்து கிடக்கிறது அப்படின்னு பார்க்குறாங்க. பார்க்கும்போது என்ன அப்படின்னா, சரி ரைட்டு, இது வந்து நம்ம ஊராட்சி மன்ற தலைவரோட பையன் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க, ஊருக்கெல்லாம் தகவல் சொல்கிறாங்க. ஊருக்கெல்லாம் தகவல் சொன்ன பிற்பாடு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஊரே சோகத்தில் ஆழ்ந்து அப்படியே துக்கத்தில் மிதக்குது. என்ன அப்படின்னா, இவர் ரொம்ப நல்ல பையனாச்சு அந்த ஓம் சிங் ரத்தோருங்கிறவர். இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, அவங்க மனைவி வேறு 8 மாதம் கர்ப்பமாக இருக்காங்க. இந்த சமயத்தில் போய்ட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஊரே துக்கத்தில் இருக்காங்க. அப்புறம் அவரை உடனடியாக அடக்கம் செஞ்சுட்டு மக்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க, நார்மலுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த ஓம் சிங் ரத்தோர் வந்து ஒரு வண்டியில் போய் இடித்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வண்டியை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ராஜஸ்தானில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் வைக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி என்ன ஆகுது அப்படின்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அந்த ரத்தோர் எந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆனாரோ அதே கருவேல மரத்துக்கு பக்கத்துலேயே வந்து இருந்திருக்கு. போலீஸ்காரங்க காலையில் எழுந்திரிச்சு பைக்கை பார்க்கும்போது பைக்கு அங்கே இல்லை. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பைக்கை தேடி வந்தபோது கரெக்டாக அந்த கருவேல மரத்தில் இருந்ததை கண்டுபிடிக்கிறாங்க. யார் அந்த பைக்கை இங்கே எடுத்தாந்து வச்சுருப்பா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த பைக்கை என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் கொண்டு போய் அதே போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கிறாங்க. இந்த திருப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பைக்கை இப்போ எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்ப்போங்கிறதுக்காக அந்த பைக்கில் உள்ள பெட்ரோல் டேங்கு எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு எம்டியாக வைக்கிறாங்க. ஆனால் இதில் நடந்த ஆச்சரியம் என்னென்னா, மறுநாளும் அந்த பைக்கு நைட்டோட நைட்டு என்ன ஆயிடுச்சுன்னா அதே கருவேல மரத்துக்கு பக்கத்தில் போயிருந்துருக்கு. அப்புறம் இந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மறுபடியும் தேடி கண்டுபிடிச்சி அந்த பைக்கை எடுத்து வந்து மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கிறாங்க. இந்த திருப்பு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பெரிய செயின் எடுத்து அந்த வண்டியை ஃபுல்லாக கட்டி கொண்டு போய் வச்சுருக்காங்க. ஆனால் இதில் மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, மறுபடியும் அந்த பைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதே கருவேல மரத்துக்கு பக்கத்தில் போயிருந்துருக்கு. உடனே போலீஸ்காரங்களாம் ஆச்சரியப்பட்டு அதிசயமாகி, என்னடா இது மிகப்பெரிய ஒரு ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாக இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை யார் செய்கிறா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அந்த போலீஸ்காரங்க அந்த கிராமத்தில் உள்ள மக்களை எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வர்றாங்க. அப்படி விசாரிச்சுக்கிட்டு வரும்போது அந்த போலீஸ்காரங்க வந்து அவங்க பாட்டிக்கிட்ட வந்து கேட்குறாங்க.
அவங்க பாட்டிக்கிட்ட மற்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்து அவங்க பாட்டிகிட்ட கேட்குறாங்க. அவங்க பாட்டிக்கிட்ட கேட்கும்போது அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வேலையை செய்கிறது வந்து என் பேரன் தான், ஓம் சிங் ரத்தோர் தான். என் கனவுல நேற்றுக்கு வந்தான். இந்த மாதிரி நான் அந்த ரோட்டில் போய்கிட்டு இருந்தேன், ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டேன். அதனால் இந்த ரோட்டில் போகிறவங்க எல்லாரையும் நானே பாதுகாக்கிறேன். அதனால் இங்கே வர்றவங்க யாரையும் நான் இனிமேல் ஆக்சிடெண்ட்டில் சாக விட மாட்டேன், எதுவும் ஆபத்து நடக்காமல் பார்த்துக்கிறேன். அதனால் இந்த பைக்கை இதே இடத்துல கொண்டாந்து வச்சிட சொல்லியிருக்கேன் அப்படின்னு அந்த பாட்டியோட கனவுல வந்ததா அந்த பாட்டி போலீஸ்காரங்கிட்ட சொல்கிறாங்க. உடனே போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, உடனே அந்த பாட்டி சொல்கிறாங்க, நீங்கள் அந்த பைக்கை போலீஸ் ஸ்டேஷனில் வைக்க வேண்டாம், அந்த பைக்கை கொண்டு போய் அதே இடத்துல கருவேல மரத்துக்கிட்டே வச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, பாட்டி இதெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட்டாக இதெல்லாம் நாங்கள் நம்புகிற மாதிரி இல்லை, அதனால் நாங்கள் இந்த பைக்கை பக்கத்து மாநிலமான குஜராத் மாநிலத்தில் விற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறைஞ்ச விலைக்கு விற்றுறாங்க. இதில் மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, குஜராத் மாநிலத்திலேருந்து ஒரு 2 நாள் கழித்து அந்த பைக்கு மறுபடியும் அதே கருவேல மரத்தில் வந்து இருந்திருக்கு. உடனே இதை பார்த்த ஊர் ஜனங்க எல்லோரும் வியப்படைஞ்சு ஆச்சரியமாகி, ஆகா ஓம் சிங் ரத்தோர் அப்படிங்கிறவர் வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு உடனே அந்த கோயிலில் அந்த இடத்துல ஓம் சிங் ரத்தோருக்கு வந்து ஒரு கோயில் கட்டணும், கோயிலை கட்டி இந்த பைக்கை சாமியாக வச்சு கும்பிடணும் முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்துல ஒரு சின்ன கொட்டாயை போட்டு இந்த பைக்கை அது மேலே வச்சிட்றாங்க. ஆனால் அந்த இடம் வந்து கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக அந்த இடத்துல கோயில் கட்டுறதுக்கு அனுமதி அளிக்கலை. அப்புறம் கொஞ்ச நாளடைவில் அப்படியே ஒரு சில வருடங்கள் 50 வருடங்கள் கிடக்குது. அப்போ அந்த வழியாக போகிற எல்லாரும் புதுசாக போவாங்க இல்லையா, காரில் போகிறவங்க, வண்டியில் போகிறவங்க, லாரியில் போகிறவங்க எல்லாரும், ஏன்னா அந்த இடத்துல ஒரு பைக்கு நிற்கிது, அதுவும் பைக்கு ஃபுல்லாக மாலை போட்டு நிற்கிது அப்படின்னு விசாரிக்கும்போது அப்போ அங்கே உள்ளவங்க இந்த ஓம் சிங் ரத்தரோட கதையை சொல்கிறாங்க. அந்த கிராமத்தில் உள்ள பெண்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வளையலையோ இல்லைனா வந்து குங்குமத்தையோ எடுத்துக்கொண்டு அந்த சாமிக்கு காணிக்கையாக கொடுத்தா தன் கணவர்களையும் தன் கர்ப்பமாக இருக்கும்போது தன் கணவர் தன் பக்கத்தில் இருப்பாங்கங்கிறதையும் அந்த சாமி நம்பிக்கை நிறைவேற்றும் அப்படிங்கிறத நம்புகிறாங்க. ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவருக்கு பிடிச்ச அந்த சாராயத்தை அந்த சிலை மேலே தெளித்து கொடுத்தா காணிக்கையாக கொடுத்தா அந்த வழியாக போகும்போது எந்த ஆபத்து இல்லாமல் பாதுகாப்பார் அப்படின்னு நம்புகிறாங்க. சரியா? அப்புறம் அந்த வழியாக போகிறவங்க எல்லாருமே இந்த நம்பிக்கையை என்ன பண்ணுறாங்க, நம்பிக்கையை வந்து இந்த நம்பிக்கை தான் நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வழியாக போகிறவங்க என்ன பண்ணுறாங்க, நம்பிக்கையோட வளையலை கொடுக்குறது, குங்குமத்தை கொடுக்குறது, சாராயத்தை கொடுக்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி யாருங்க சாராயம் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க அதை கண்டுக்கிறல, நாளடைவில் காலம் போயிடுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க இருக்கையிலேயே இந்த பழக்கத்தை என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, இந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள சொட்பூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் உள்ள இந்த ஓப்பண்ணா அப்படிங்கிற கோவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு லெவலில் ஒரு தளமாகவே மாறிடுச்சு. நான் பார்த்த விஷயம் அப்படின்னா, ஆவி பேய் அப்படி இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அமேசிங்கான ஸ்டோரியாக தான் நான் பார்க்குறேன். இது மாதிரி உங்களுக்கும் அந்த இடத்த போய் பார்க்கணும் அப்படின்னு தோணிருக்கு இல்லையா, நாமளும் அங்கே போகணும் அப்படின்னு தோணிருக்கு இல்லையா, அப்படி உங்களுக்கு யாராவது நம்மளை அந்த இடத்த கூட்டிகிட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு யாராவது அவங்க புரிய வச்சு நான் கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், வாங்க போய் பார்ப்போம்னு சொல்கிறேன். சரியா? இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த ஓம் சிங் ரத்தோர் மேலே மக்கள் வச்ச நம்பிக்கையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? இதே மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கிற, உலகம் ஃபுல்லாக நடக்க சில இதே போன்ற அமானுஷ்ய விஷயங்கள், சில இன்ட்ரெஸ்டான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.